உன்னால வந்து அந்த யூடியூப் வீடியோ பார்த்தா மட்டும்தான் ரீக்ரியேட் பண்ண முடியுன்ற மாதிரி போகக்கூடாது. ஆனா சொல்றேன், ஒரு 2 or 3 டைம்ஸ் அந்த வீடியோ, அந்த யூடியூப் வீடியோவே பாரு, அப்படி ரீக்ரியேட் பண்ணு. 4வது தடவை பண்ணும்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணு, ஆனா அந்த வீடியோ பார்க்காத. ஆனா இன்டர்நெட் யூஸ் இது பண்ணு. பேஸே இல்லாம அப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா ப்ரோ? அப்படின்னா இப்போ இந்த ரியாக்ட் லிங்க் பண்றது, இம்போர்ட் பண்றது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாம நீங்க இப்போ சொல்றது, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஐயோ இந்த 2 நாளா தலைவலி ப்ரோ. அதாவது நம்ம நார்மலா வந்து HTML CSS JavaScript ஒர்க் பண்ணும்போது 3 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நார்மலா ரெடி பண்ணி முடிச்சிருவோம்ல. இதுல வந்து நிறைய, அதாவது ஒரு டுட்டோரியல் எப்படி பார்த்தோம்னா, ஒரு பேசிக்கா ஒரு ரியாக்ட்ல ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் லாகினும் பண்ணிக்கலாம், சைன் அப்பும் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணா அதோட இது எல்லாமே வந்து இந்த ஜாம்ப்னு PHP மை அட்மின் சம்திங்ல வந்து ஸ்டோர் ஆகுது. அது ஒரு MySQL இது போல. நம்ம அப்புறம் லாகின் பேஜுக்கு வந்து லாகின் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அந்த டுட்டோரியல் வந்து சரி, அந்த அவுட்புட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. மொத்த கோடும் முடிஞ்சிருச்சு, பேக் எண்ட் முடிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அங்க அந்த வீடியோ வந்து 1 வருஷம் பழைய வீடியோ. அதுல ஏதோ வந்து ப்ரௌசர் எரர்னு சம்திங் வந்துச்சு, அதையும் கிளியர் பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சரி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணா திருப்பி எரர் வருது. ஒர்க் ஆயிட்டு இருந்ததா? அதாவது எரர் எதுவும் வரல ப்ரோ, மொத்தமா எரர்லாம் கிளியர் பண்ணிட்டு வச்சுட்டேன், எதுவுமே எரர் வராம இருந்துச்சு. டேட்டா மட்டும் பின்னாடி சேவ் ஆகாம இருந்துச்சு. இப்போ வந்து அந்த எரர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ யூஐ மட்டும் ரெடி ஆயிடுச்சா? ஃபங்க்ஷனலா ஒர்க் ஆகலாம் பரவாயில்ல. யூஐ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ப்ரோ, நான் காட்டுறேன் அது ப்ரோ. அதுல சைன் அப்பும் கொடுத்த அப்புறம் எங்க அந்த சைன் அப்ன்ற பட்டன் எங்க இருக்கு? அங்க போங்களேன், உங்க கோட் அனுப்புங்க. அதுவா சைன் அப்? அது சைன் அப்ன்ற பட்டன் கிளிக் பண்ணா எங்க எந்த ஃபங்க்ஷன் உள்ள போவோம்? சைன் அப்ன்ற பட்டன் கிளிக் பண்ணா அந்த டேட்டாஸ் எல்லாமே பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகி லாகின் பேஜுக்கு வந்துரும். இப்போ நீங்க ஹேண்டில் சப்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா, அது என்ன பண்ணும்? எது ப்ரோ? நம்ம 17ல ஹேண்டில் சப்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா? அதான் ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டோம்னா இங்க தானே வரும். இத வந்து அதுதான் கேக்குறேன், இங்க தானே வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லைன் நம்பர் 21ல ஒன்னு டாட் போஸ்ட்னு ஒன்னு கால் பண்றீங்க தெரியுமா? ஆமா, இதுதான் API கால்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாளா API கால் பண்ணதுன்னு சொல்றேன்ல, இதுதான் வந்து API கால்னு சொல்லுவாங்க. நான் இங்க என்ன சொல்றேன், அது எரர் வரட்டும். நான் உங்ககிட்ட கேட்டது வந்து பேக் எண்ட்ல உங்களுக்கு கால் பண்ண சொல்லல, API கால் மட்டும் தான். API கால் உங்களுக்கு பண்ண சொல்லல. இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணி வச்சுக்கோங்க, API ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோட் அப்படியே வைங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க நாட் டயல் செக் பண்றீங்க, லைன் நம்பர் 20ல வந்து யூசர் நேம் வந்து எம்டியா இல்ல, பாஸ்வேர்டு எம்டியா இல்லையான்னு செக் பண்றீங்க. பாஸ்வேர்டு எம்டியா இல்ல. ஆமா. இப்போ அடுத்து என்ன பண்றீங்க, உள்ள வந்து யூசர் நேம் ஈக்குவல் டு முத்து, பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, அது இருந்தா மட்டும் தான் லாகின் பண்ணணும். ஓகே, இதுலயே பண்ணிக்கிற மாதிரி நம்ம எங்கயுமே ஸ்டோர் பண்ணாம ஹார்ட் காப்பி பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. இது மட்டும் தான் பண்ண சொன்னேன் உங்களை. பேக் எண்ட் டெவலப் பண்றதெல்லாம் நீங்க அப்படியே கூட தூக்கி போட்டீங்க, பரவாயில்ல, அது நல்லதுதான். ஆனா உங்களுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ண தெரியும், அவ்வளவுதான். இந்த ஹோல் விஷயத்த வந்து நீங்க அந்த நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்றத வந்து நான் அப்படியே மனப்பாடம் பண்ண சொல்ல. இந்த பர்టిక్యులர் சேம் அதே வீடியோ பார்க்காம இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்களா, அதே மாதிரி வேற ஒரு ப்ராஜெக்ட் பாருங்க, அது ரெண்டுத்தையுமே பண்ணுங்க. பண்ணி இதுலயுமே இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நீங்க பண்ணி முடிச்ச அப்புறம் புதுசா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். உங்களால வந்து அத புதுசா ஒன்னு வந்து டெவலப் பண்ண முடியும். அத இதுலயுமே வந்து நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2வது வாட்டி பண்ணும்போது நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. அதாவது இதுக்கு நான் புதுசா API காலுக்கு போயிட்டீங்க. API கால் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல தான் வச்சிருந்தேன். ஓகே, அந்த கோட் அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க காட்ட வேண்டியது வந்து டைரக்டா ஹார்ட் கோட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னல, நேம் இஸ் ஈக்குவல்ஸ் முத்து, பாஸ்வேர்ட் ஈக்குவல்ஸ் பாஸ்வேர்ட், இது வந்து ஹார்ட் கோட் பண்ணி செக் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் கோட் பண்ணி எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுதான்னு சரி, சும்மா அக்கௌண்ட் கிரியேட்னு சும்மா வந்தா கூட ஓகே தான், கிரியேட் ஆனவங்க கூட கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து கிரியேட்டட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி சும்மா அக்கௌண்ட் கிரியேட்னு சும்மா மெசேஜ் வந்தா கூட போதும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் உங்களை லாக் பண்றது எப்படின்னு பார்க்க சொன்னேன். எங்க கீழே பாத்தீங்களா console.logனு ஒன்று இருக்கு, லைன் நம்பர் 26ல. ஆமாமா, இதுதான் வந்து console.logனு சொல்லுவாங்க. இப்போ நீங்க உங்களோட இதுக்கு போங்களேன்,
வெப் பேஜ் போங்க. அவுட்புட். அதுல இது சஃபாரியா அது ஆமா இது bro. அப்படியே இதுல ஓபன் பண்ணுங்க. கூகுள் குரோம் வச்சிருக்கீங்களா? இதுல டெவலப்பர் டூல் கூட இருக்கு. டெவலப்பர் டூல்ஸ் தான் வருதுல்ல. இப்போ இங்க வந்து கன்சோல் போங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, உங்க கோடுக்கு முன்னாடி போங்களேன், இது அப்படியே இருக்கட்டும். ஆ. இப்போ இங்க வந்து லைன் நம்பர் 21ல இல்ல லைன் நம்பர் 18ல என்ன பண்ணுங்க, லைன் நம்பர் 18ல ஓகே. console.login கொடுத்து இன்சைடு இல்ல என்ன பிரிண்ட் பண்ணுங்க. console.login டைப் பண்ணுங்களேன். அது தெரியும் ப்ரோ. அதான் அங்க ஜாவாஸ்கிரிப்ட் print ஒரு பிரிண்டிங் கமாண்ட். அது ஓகே. அது அந்த பண்ணிருக்கேன். அங்க தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே. என்ன நடக்குதுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டீபக்கர்னு டைப் பண்ணுங்க. இங்கேவா? டீபக்கர் டைப், ஆமா, என்டர் கொடுத்து டீபக்கர். அவ்வளவுதான். இது செமிகாலன் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு அங்க போங்க. டெவலப்பர் டூல் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ சைன் அப் கொடுங்க. வந்துச்சு பாத்தியா? இப்போ இங்க வந்து ஓகே. அந்த லெஃப்ட் சைடுல ஒரு பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு லைனா போறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அங்க மவுஸ் கொஞ்சம் மேல கொண்டு போங்களேன். அந்த ஆரம்பரம் மாதிரி இருக்கு பாருங்க மேல லெஃப்ட் சைடுல டாப்ல. அடுத்த பட்டன் அதுக்கு அடுத்த பட்டன் அதுக்கு அடுத்த பட்டன் ஸ்டெப் இன்டு அடுத்த இல்ல முன்னாடி தான் நினைக்கிறேன். ஸ்டெப் இன்டு தான் நினைக்கிறேன். ஓகே. கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு லைனா இப்போ வருது. நீங்க இப்போ ஒவ்வொரு லைனா வருதா, அது ஈவென்ட் குள்ள போய் ஹவர் பண்ணுங்களேன். சும்மா மவுஸ் ஈவென்ட் மேல வைங்களேன். அதுல என்னென்ன வருதுன்னு உங்களால பார்க்க முடியும். இது தான் வந்து நான் டீபக்கர்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்து நான் ஏதாவது டீபக் பண்ணனும்னா அந்த லைன்ல டீபக்னு போட்டு அங்க இருந்து ஸ்டார்ட் டீபக்கர்னு போட்டீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் உங்களால. இப்போ நீங்க ஒவ்வொரு லைனா கீழ வாங்க. அந்த இடத்துல நீங்க செக் பண்றீங்களா, error.name is equal to something செக் பண்றீங்கல, அங்க என்ன நேம் வருதுன்னு உங்களால பார்க்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, சேம் இது ரீக்ரியேட் பண்ண மறுபடியும். இப்போ வந்து நீ அப்படியே பார்த்து காப்பி வச்சிருப்ப. இப்போ நீ உன்னால அப்படியே கோட் டைப் பண்ண சொன்னா உன்னால பண்ண முடியாது. நான் சொல்றேன் அது ஓகே தான். நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம். எங்களால திரும்பி பண்ண முடியாது. ஆனா உன்னால வந்து அந்த யூடியூப் வீடியோ பார்த்தா மட்டும்தான் ரீக்ரியேட் பண்ண முடியுன்ற மாதிரி போக கூடாது. ஆனா சொல்றேன், ஒரு 2 or 3 டைம்ஸ் அந்த யூடியூப் வீடியோவை பாரு, அப்படி ரீக்ரியேட் பண்ணு. 4வது தடவை பண்ணும்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணு, ஆனா அந்த வீடியோ பார்க்காத. ஓகேவா? உன்னோட பழைய கோடும் பார்க்க கூடாது. இது பேஸே இல்லாம அப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா? பேஸே இல்லாம பண்ணா புரியல. அப்படின்னா இப்போ இந்த ரியாக்ட் லிங்க் பண்றது, இம்போர்ட் பண்றது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாம நீங்க இப்போ சொல்றது, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல் இருக்காது. ஓகே. 10 ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு டைம்ல வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த டைம்ல போய் நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அப்ப நீங்க கத்துப்பீங்க. இப்போ நீங்க சும்மாவே படிச்சாலுமே மறந்துடும். அது உங்களுக்கு மண்டையில் நிக்காது. அதுவும் இல்லாம நீங்க எத்தனை எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் வந்து நீங்க அது கோடாதான் இருக்கும். அது வந்து ஒரு லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அதை கிரியேட் பண்ணும்போதே வந்துடும். ஒரு சில விஷயம்லாம் அது வந்து சின்டாக்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் போயிட்டு ஆராய மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் மாத்தணுமோ அங்க மாத்துருவோம். அதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகுதுன்னா டச் பண்ணக்கூடாது. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஆக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு. வேலைக்கு போறதுக்கு வேற. அப்போ வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு இது பண்ணா போதும். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொன்றையும் வந்து நீங்க கண்டிப்பா பிளாக் போட்டே ஆகணும். அதை வந்து நீங்க ஷேர் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து பண்றதுக்கான யூஸே கிடையாது. இல்ல இப்ப பண்றோம். இது செமஸ்டர் போறதுனால டைட்டா இருக்கு ப்ரோ. ஏன்னா அது பிரச்சனை இல்லை. இது வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பேர் பண்ணா போதும். இப்போ நம்ம பேசுற டைம்ல நீங்க பண்ணா ஓகே. ப்ரோ நீங்க கேட்ட மாதிரி இது ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணிட்டு எக்ஸ்போலயும் என்னோட ஆப்லயும் ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. நீங்க ஹலோ ஃபோக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மேல நான் டெக்ஸ்ட்ல. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி இப்போ அவர் காட்டினார்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சும்மா 4-5 மெனு டிஸ்பிளே பண்ற மாதிரி கிளிக் பண்ற மாதிரி, இல்ல லாகின் பேஜ் தான் சாரி லாகின் பேஜே கிளிக் பண்ற பண்ணுங்க. சும்மா ஒரு ஐடி பாஸ்வேர்டு லாகின் ஸ்ட்ரைட் ரெஜிஸ்டர் கூட தேவையில்ல. சும்மா ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு பட்டன்
பட்டன் கிளிக் பண்ணா ஏதாச்சும் ம். நடக்கணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ம், ம். அதுக்கப்புறம் லாகின் பேஜா மாத்தலாம் அத. ஓகே ப்ரோ. ஓகேவா? அ அ ம். உங்களுக்கு வந்து இது 2த்துலயுமே ஒர்க் ஆகுதுல்ல? இப்ப நீங்க கிரியேட் பண்றது. ஆண்ட்ராய்டு இது iOSலயும் ஆண்ட்ராய்ட்லயும் ஒர்க் ஆகுது, iOSலயும் ஒர்க் ஆகுது. ஓகே. இப்ப நீங்க பண்ண ப்ராசஸ் வந்து நீங்க அப்படியே வச்சுக்கணும். எல்லாத்தையுமே நீங்க பில்ட் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ல பாக்குற மாதிரியே வச்சுக்கணும். ஓகேவா? ஃபோன்ல நீங்க பாத்துட்டே ஓகே ப்ரோ. அந்த ப்ராசஸ் மட்டும் மறந்துடக்கூடாது. ம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இத பண்ண சொன்னேன். ம். ம். அதாவது ஓகேவா? இது எப்படி ஸ்டார்ட் சிமுலேட்டர் பண்றது இருக்கா? ப்ராசஸ் சொல்றீங்களா? சிமுலேட்டர் இருக்கா உங்க சிஸ்டம்ல? சிமுலேட்டரா இருக்கு. ஆனா நான் அத அக்சஸ் பண்ணல அது. ஓகே. அதுவும் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதான் இப்ப இதுதான் ஃபண்டமெண்டல். இப்ப நீங்க என்ன பண்ணாலும் உங்க மொபைல் ஆப் கொண்டு ஓகே வந்துடலாம். ப்ரோ. இதுக்கப்புறம் நீங்க பண்ற ஆ. கொஞ்சம் சேஞ்ச்லாம் அடிக்கடிக்கு உங்க ஆப்ல கொண்டு வந்துட்டு அத வச்சு டெவலப் பண்ண ம். வேண்டியதுதான். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்க ஓகே. ஃப்ரண்ட் எண்ட பொறுத்தவரைக்கும் இதான் ஒரு ம். அட்வான்டேஜ். நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் உடனே அத ம். ஸ்கிரீன்ல பார்க்கலாம். பேக் எண்டுக்கு வந்து அந்த ம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருக்காது. நம்ம பண்றது வந்து ஒரு ஆமா. கண்ணால பார்க்க முடியாது. ஆனா ஃப்ரண்ட் எண்டோட இதுவே அதான். அட்வான்டேஜ் அதுதான். நீங்க என்ன பண்ணாலும் உடனே பீப்பிள் யூஸ் பண்றத உங்களால பார்க்க முடியும். இப்போ ஃபிளாப்பி பேர்டே ம். ரீகிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேங்மேன் ம். கேமு அந்த மாதிரிலாம் கேம்ஸ் ரிலேட்டடா போனா உங்களால யூஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ அட்வான்டேஜ் தானே. லாகின் ஸ்கிரீன் நடக்கும் ஓகே ப்ரோ. போறதுக்கு முன்னாடி ஒரு ம். டெக்ஸ்ட் பட்டன் எப்படி கொண்டு வர டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி கொண்டு வரது, ஒரு பட்டன் எப்படி கொண்டு வரது, ம். பட்டன் கிளிக் பண்ணா ஆ. ஏதாச்சும் பாப்அப் மாதிரி வரணும். ஆ. அந்த மாதிரி என்ன சும்மா சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போங்க. ம். ஸ்ட்ரெயிட்டா லாகின் ஓகே. ஸ்கிரீன் போட்டாலும் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா தான் ஃபீல் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ப்ரோ இது இது முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எதுன்னு சொல்லலையே. இது முடிச்சிட்டோம்னா அதான் இப்போ லாகின் பேஜ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகே அவனை பேக்ரவுண்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண சொல்றேன். ஓகே அப்போ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நீங்க மூணுமே வந்து ஆன்லைன் கொண்டு போகணும். இப்போ நீங்க உங்க மிஷின்ல வச்சிருக்கீங்க. அது எப்படி ஏடபிள்யூஎஸ்ல ஆமா ஹோஸ்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரோட ஏபிஐ ஒருத்தர் ஹோஸ்டா இருக்கும். உங்களோட வெப்பேஜ் ஒருத்தர் ஹோஸ்டா இருக்கும். இவன் வந்து அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் தான். அப்போ வந்து அவன் ஏபிஐ கால் பண்ணுவான். லாகின் பேஜ் வரும். ஒரு சின்ன பேஜ் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி வச்சுப்போம். உள்ள என்ன இப்போதைக்கு நான் ஐடியான்னு இல்லை. சின்ன ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி அது என்ன வேணா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு வெப்பேஜ், ஒரு மொபைல் ஆப்பு, ஒரு ஏபிஐ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த என்ன சாஃப்ட்வேர் மாத்துறதுன்னு சொல்லி அப்புறம் யோசிப்போம். இப்போதைக்கு ஓகே நம்ம ஓகே ஆத்தென்டிகேட் பண்ணி ம். லாகின் உள்ள பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஓகே நான் ஃபோக்கஸ் பண்றதுலாம் வந்து ஒரு ஏபிஐ, ஒரு மொபைல் அப்ளிகேஷனு, ஒரு வெப் அப்ளிகேஷன் 3 இன்டராக்ட் பண்ணுது. இன்டர்நெட்ல இருக்கு. இதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இமேஜினேஷன் தான். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதை அப்படியே ம். கொண்டு வர வேண்டியதுதான். ஓகே ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கீங்க? நீங்க இதுவே போடலாம்னு சொன்னேன்ல. சரி ஓகே. இதுல என்ன போட்டிருக்கீங்க? அதுதான் கோடு கரெக்டான நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போடலாம். ஓகே இது கரெக்ட் தான். இது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து போஸ்ட்மேன்ல இருந்து நீங்க போட்டு காட்டணும். அதுதான் எனக்கு இப்ப தேவை. ஓகே. அந்த மாதிரி எனக்கு டியூட்டோரியலே இல்ல bro. போஸ்ட்மேன்ல இருந்து இது பண்ற மாதிரி. இப்ப நீங்க தனியா போஸ்ட்மேன் இருப்பாங்க. இப்ப நீங்க ஆனா அந்த லாகின் பேஜ் ப்ரௌசர்ல URL இருக்குல்ல, அது நீங்க பண்ணும்போது அது நீங்க என்ன URL கொடுக்குறீங்களோ அதே தான் நீங்க போஸ்ட்மேன் அப்படியே பேஸ்ட் பண்ணி ரன் பண்ண வேண்டியதுதான். இதுல பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? நீங்க போஸ்ட்மேன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு சேம் URL அங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது மாதிரி இது வரும், ரெஸ்பான்ஸ் வரும். ஆக்சுவலா போஸ்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணி அதுல தனியா இது பண்ணேன். அதுல தனியா கெட் போஸ்ட்னு பண்ணேன். ஆமா அப்படிதான் அந்த பண்ணணும். HTML லிங்க் பண்ணாம பண்ண ப்ரோ அது தனியா. ஆமா அப்ப இல்ல வந்து அங்க HTML இது பண்ணீங்க. ஓகே நீங்க 200K அப்படின்னு இருந்துச்சு. நீங்க இதுவே பண்ணிட்டீங்களா? யுஐயும் சேர்த்து பண்ணிருக்கீங்களா அதுல? ஆமா. அப்படிலாம் பண்ண சொல்ல. ஸோ இந்த மாதிரி URL இருக்குல்ல 127.0.0ன்னு சொல்லி இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து உங்க லோக்கல்ல ரன் ஆகிறனால இந்த மாதிரி இருக்கு. இதுவே ஓகே. இன்டர்நெட்ல ஹோஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் URL இருக்கும். டொமைன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்க domain name.com சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் சொல்றேன். போஸ்ட் மெத்தடா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பேலோட் அனுப்பலாம். அந்த மாதிரி ஜேசன் மெத்தட் வந்து இன்புட் அனுப்ப முடியும். ஓகேவா? ஆனா அதுவே வந்து கெட் மெத்தடா இருந்தா வெறும் நன்னு கொடுத்துட்டு இது கெட் மெத்தடா அனுப்பினா போதும். ஸோ இதுல என்ன விஷயம்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரே இன்புட் தான் வரப்போகுது இந்த கெட் மெத்தடை பொறுத்த வரைக்கும். பேராமீட்டர் பேஸ் பண்ணி மாற போறது இல்லை. ஆனா அதுவே வந்து உங்களுக்கு யூசர் நேம் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா போஸ்ட் மெத்தட் கொடுத்துட்டு ஜேசன்ற டைப் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லி இங்கே யூசர் நேம் வாங்கிக்கணும். அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அவங்க வந்து ஆத்தென்டிகேட் ஆகிட்டாங்களா இல்லையா, சக்ஸஸா இல்லை ஃபெயிலரான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ போஸ்ட்மேனில் நீங்கள் இங்கே போட்டு அதே URL இங்கே போடணும். அந்த 127.0.0 இருக்குல்ல அது வந்து இந்த இடத்துல வரணும்.
ஸ்லாஷ் இண்டெக்ஸோட HTML ஏதோ ஒன்று. இண்டெக்ஸோட HTML இல்லை, சர்வரோட எடுத்து தான் போடணும். இதோ இந்த லாகின் இருக்குல்ல, இதுதான் இந்த யூஆர்எல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே போட்டுட்டு ஏபிஐ மாதிரி ரன் பண்ணும். இல்லைனா நான் வேணா அதுக்கு வேணா ஒரு யூடியூப் வீடியோ வேணா போடுறேன், அதை பார்த்து வேணா பண்ணுங்க. ஏன்னா ஏபிஐன்ற ஓகே கான்செப்ட் ப்ரோ. மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமாக ஓகே மினி ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸோட லிமிட் வந்து இன்ஃபினிட்டாக போகும். நான் கேட்கறதெல்லாம் ஒன்று தான், இன்புட்டில் ஜேசன் வாங்கணும், அவுட்புட்டில் ஜேசனாக வரணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன மாதிரி வேணால் கான்செப்டில் பில்ட் பண்ணி கொண்டு வாங்க. உங்கள் இன்டர்வியூ எப்படி போச்சு? ஆப்டிடியூட்லயே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நாங்க ப்ரோ 2 கம்பெனி அட்டன் பண்ணோம் ப்ரோ. ம் ஒன்னு வந்து ஆப்டிடியூட், அவன் சொன்ன மாதிரி ஆப்டிடியூட்லேயே போயிடுச்சு. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், ஆனால் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலாக இப்போ நான் லாஸ்ட் ஒரு 1 வீக் உங்களுக்கு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுத்தேன்ல, அதை நீங்கள் பண்ணியிருந்தாலே இப்போ நீங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் ஃபைனல் இயர் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து முக்கால்வாசி நம்ம ரியல் டைமில் யூஸே பண்ண மாட்டோம். எல்லாமே வந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ப்ராஜெக்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரியல் டைமில் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அரைச்சமாகவே இருக்கும், அதே மாவு தான் நம்ம போய் எல்லா கம்பெனிலையும் அரைச்சுட்டு இருப்போம்.